யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஹே கைஸ், நாங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுயியோடைய ஏர்ட்ராப்கான கேம் தான். ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரெனமீஸ். ஸோ இது எப்படி விளையாடுறது, இதில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா, ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இருந்துட்டு போங்க. நீங்கள் போயிட்டு தப்பான லிங்க் அழுத்திட்டு என்னை குறை சொல்லாதீங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரெனமிஸ் லிங்க்குக்கு போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் வாலெட்டை கொடுத்து. நான் முடிஞ்ச அளவுக்கு ஈத்தோஸ் வாலெட்டு யூஸ் பண்ண சொல்லுவேன். ஈத்தோஸ் வாலெட்டும் சுய் வாலெட் வச்சுக்கோங்க, ஆனால் ஈத்தோஸ் வாலெட்டில் லாகின்லாம் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு என்ன இங்கே காமிக்கும்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ரோல்னு காமிக்கும். யுவர் ரோல், அது வந்து ஃப்ரெண்டு, எனிமி, நியூட்ரல் மூணில் ஏதாச்சும் ஒன்று காமிக்கும். அசைன்டு வேலிடேட்டர்னு ஒன்று காமிக்கும். அப்புறம் டைம் ரிமைனிங். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ளே ரவுண்டுன்னு இருக்கும், அந்த ப்ளே ரவுண்டை கொடுத்துடணும். ப்ளே ரவுண்டை கொடுத்த உடனே உங்களுக்கு ரவுண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு என்ன காமிக்கும், யுவர் ரோல் ஃப்ரெண்டு ஒரு வேலிடேட்டர் ஸ்டேக்லின்னு காமிக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வேலிடேட்டரை 1 to 13 வரைக்கும் கொண்டு வந்து விடணும். அது என்ன 1 to 13னா, உங்கள் வேலிடேட்டர் இங்கே எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்கன்னு பாருங்கள். என் வேலிடேட்டர் இங்கே 24ல் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வேலிடேட்டருக்கு ஒரு 2.8 சுய் ஸ்டேக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நிறைய சுய் ஸ்டேக் பண்ணால் உங்கள் ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும், ரைட்டா? அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, சுய் நிறையா ஸ்டேக் பண்ணணும். உங்களுக்கு என்ன காமிச்சிருக்காங்களோ, நல்லா கேளுங்க, உங்களுக்கு என்ன காமிச்சிருக்காங்களோ அவ்வளோ சுய் நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். இருங்க நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேக் லீக்கு, எங்கள் ஸ்டேக் லீக் வந்து நான் 2.8 சுய் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணும், இதே மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேக் பண்ண அது என்ன பண்ணும், 25th ரேங்க்ல இருந்து 13th ரேங்க் வரைக்கும் நான் கொண்டு வந்து விடணும். அதாவது இன்னும் 7 மணி நேரத்தில், இன்னும் 5 மணி நேரத்தில், இந்த 5 மணி நேரத்தில் அது வந்து அந்த இடத்துக்கு வந்து நின்றுச்சுன்னா, அதாவது 1 to 13க்குள்ளே நின்றுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். பட் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது, ஏன்னா இது வந்து மற்றவங்க ஹெல்ப்பு வேணும். உலகத்தில் யாருக்கு இது ஃப்ரெண்டு வந்துருக்கணும். ஸோ இது கொஞ்சம் ரேண்டம் பேசிஸ் தான். ஏன்னா நம்ம ஒருத்தங்க ஸ்டேக் பண்ணி மட்டும் இது மேலே வராது, நம்மளை மாதிரி இன்னொருத்தனுக்கு இது அசைன் ஆகிருக்கும், அவங்க ஸ்டேக் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரேண்டம் பேசிஸ் தான் தாங்க வரும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஃப்ரெண்டுன்னு வந்திருக்கும், ரோல் ஃப்ரெண்டு ஸ்டேக்லி. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த வேலிடேட்டரை 1 to 13 மூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இதெல்லாம் யாருக்கு ஸ்டேக்லிலாம் யாருக்கு வந்திருக்கோ, யாருக்கெல்லாம் ஃப்ரெண்டு வந்திருக்கோ அவங்க எல்லாரும் போயிட்டு காசு இதில் சுய்யை போட்டு ஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஸ்டேக் பண்ண இதோட ரேங்க் அப்படியே மேலே ஏறிட்டே வரும். 13வது ரேங்க் வரைக்கும் வந்துச்சுன்னா நமக்கு பாயிண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது, ஏன்னா லீடர் போர்ட்லேயே பார்த்தா ஆக்டிவ் ரவுண்ட்ஸு 5 நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிருக்க முடியாது, ரொம்ப ரேர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஆடினாலே உங்களுக்கு 46 பாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா, ஸோ எல்லா ரவுண்டும் நம்மளால் ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். நான் பார்த்தீங்கன்னா 1 2 3வது ரவுண்டு இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், பட் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். ஏன்னா நமக்கு வர வேலிடேட்டர் அந்த மாதிரி. இப்போ எனக்கு இது ஃப்ரெண்டுன்னு வந்திருக்கு, இப்போ 27வது ரேங்க்கில் இருக்குது. நான் ஒத்தாலாம் நான் எப்படி போயிட்டு இதை கொண்டு போய் 13வது ரேங்க்கில் நிப்பாட்ட முடியும்? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறோன்னா, முதல்ல உங்களுக்கு என்ன ரோல் வந்திருக்குன்னு பாருங்கள், என்ன வேலிடேட்டர் பாருங்கள். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டா, அப்போ என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நிறையா சுய ஸ்டேக் பண்ணுங்கள். ஸ்டேக் பண்ணி ரேங்கை மேலே தூக்கணும். இது உங்களால் மட்டும் முடியாது, இதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஸ்டேக்கில் இருந்திருக்கோ அவங்களும் சேர்ந்து பண்ணணும். ஓகேவா, சரி. அடுத்து உங்களுக்கு இன்னும் 2 ரோல் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒன்று வந்து எனிமி அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ எனிமின்னு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல எனிமி வந்து நீங்கள் 30வது ரேங்க்குக்கு தள்ளணும் அப்படின்னு இங்கே காமிக்கும். இந்த இடத்துல காமிக்கும் ஸ்டேக்லி அப்படின்னு போட்டு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு எனிமின்னு இங்கே இருக்குது, இங்கே ஒரு வேலிடேட்டர் நேம் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மேலே ஏற்றுறதுக்கு பதிலாக அவங்கள கீழே தள்ளணும். எப்படி அவங்கள கீழே தள்ளுவீங்க, ஸ்டேக் பண்ணதெல்லாம் அன்ஸ்டேக் பண்ணுவீங்க, அவ்வளோதான்.
ஸ்டேக் பண்ணதை உட்காந்து அன்ஸ்டேக் பண்ணிட்டு இருந்தா வேலை முடிஞ்சுச்சு. அதுதான் எனிமிக்கான ரோல். ஏன்னா அப்போ அவரை அன்ஸ்டேக் பண்ணி கீழே தள்ளிட்டீங்களே, அவ்வளோதான். இது ஒன்று. அடுத்து நியூட்ரல்னு இருக்கும். நியூட்ரல்னா உங்களுக்கு ஒன்று ஒரு ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட வேல்டரை கொடுத்துட்டு டார்கெட் கொடுத்துருவாங்க. அந்த டைம் முடியும் போது இந்த டார்கெட்டுக்குள்ளே உங்கள் ஆள் நிற்கணும். வேலை அவ்வளோதான். வேறு எதுவுமே யோசிக்காதீங்க மண்டையில். ஜஸ்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க, ப்ளே ரவுண்டு கொடுங்க. உங்களுக்கு என்ன ரோல் வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன காமிக்கும், ஒரு ரேங்க் போட்டிருக்கும். அதாவது இப்போது இந்த உங்கள் வேலிடேட்டர் என்ன ரேங்க்கில் இருக்காங்க, என்ன ரேங்க்கு கொண்டு வரணும். டைம் முடியும் போது இந்த ரேங்க்குள்ளே இருக்காங்களான்னு பாருங்கள். அதாவது எனக்கு 1 to 13 காமிக்குது. உங்களுக்கு எனிமையாக இருந்தால் 26 to 41 காமிக்கும். நியூட்ரல் எனக்கு இன்னும் வரல. உங்களுக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஜெயிச்சாலே ஒரு நல்ல பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் கொஞ்சம் லக்கும் கலந்துருக்கு. ஏன்னா நம்ம நேரம் பார்த்து நல்ல வேலிடேட்டர் நமக்கு செலக்ட் ஆகி எல்லாருக்கும் அதே வந்து நம்ம ஜெயிக்கலாம். சில டைம் மொக்கையா வரும். நான் பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டு ஆடிட்டுருக்கேன். ஜெயிக்கவே முடியல. நேற்று இந்த லுகன் நோட்ஸு அது வந்து எனிமி வந்துச்சு. இதை வந்து நான் 26th ரேங்க்குக்கு தள்ளணும். ட்ரை பண்ணேன். பட் முடியல. அது 25th போய் நின்றுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் போங்க. சுய வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸும் ஃபாசெட்டில் போய் கிளைம் பண்ணிட்டே இருங்க. உங்கள் டைம் வந்த உடனே இங்கே ப்ளே ரோல் நீங்கள் கொடுக்கணும் பட்டன். அது கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். உங்கள் ரோல் என்ன? அசைன்டு வேலிடேட்டர். அந்த வேலிடேட்டரை இந்த ரேங்குக்கு தள்ளி விடணும். தள்ளி விடுறதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்டேக்கு அன்ஸ்டேக் பண்ணால் போதும். வேலை முடிஞ்சுச்சு. வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவாங்க? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல். இப்போ புதுசு சிக்னல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.